ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேர் இருக்கீங்க. நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஏன்னா இந்த ஃபுட்டு எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய எண்ட் ரிசல்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த வெயிட்டை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பிரீஃபாக பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுடைய ரிசல்ட்டு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட்டை மறுபடியும் ரீகெயின் பண்ணுறீங்க. இதுக்கான ரீசன் என்ன, மறுபடியும் ஏன் உங்களுக்கு வெயிட் குறைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி அதிகரிக்குது, இதுக்கான மோர் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பிரீஃபாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுடைய வெயிட் குறைச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஏன் அதிகரிக்குது, இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 கிலோ நீங்கள் குறைக்கணும். இந்த 20 கிலோவும் எவ்வளோ நல்லா குறைக்கலாம் அப்படின்னா கம்பல்சரி ஒரு 4-5 மந்த்தாவது ஆகும். இந்த 5 மந்த்துக்கான டயட் பிளான் எப்படிலாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க? ஸோ மார்னிங் ஷேக் எடுக்கும்போது ஒரு 250 கலோரி கிடைக்கும், நைட்டு ஷேக் எடுக்கும்போது ஒரு 250 கலோரி கிடைக்கும். உடைய மீல்ஸ் ஆஃப்டர்நூன் மீல்ஸ் எடுக்கும்போது அதில் ஒரு 1000 இல்லைனா ஒரு 800 கலோரி தான் நீங்கள் எடுத்துப்பீங்க. அப்போது உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கலோரி பேஸில் தான் உங்களுடைய வெயிட் ரிடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாட்டர் இன்டேக், ஒர்க் அவுட், இது மாதிரி நீங்கள் கரெக்டான பேஸில் இந்த ஃபுட் எடுக்கும்போது ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதனால தான் உங்களுடைய எண்ட் ரிசல்ட் ஒரு 5 மந்த்தில் எடுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஃபுட்டு எடுத்து உங்களுடைய எண்ட் ரிசல்ட் கிடச்சதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணுற மேஜர் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் உணவு முறையும் பழைய மாதிரி கொண்டு வந்துடுறீங்க. அதாவது லேட் டைமில் சாப்பிட்றது, லேட்டாக தூங்குறது, உங்களுடைய ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் இல்லாமல் இருப்பீங்க. என்ன டைமில் என்னென்ன சாப்பிடணுன்றது தெரியாமல் ஃபாலோ பண்ணுறதாலையும் மறுபடியும் உங்களுடைய உடல் எடை அதிகரிக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கீங்க, வெயிட்டு குறைச்சிட்டோம் நம்ம என்ன வேணால் சாப்பிட்லான்னு நினச்சிட்டு சாப்பிட்றீங்க. இதுதான் தப்பு. உங்களுடைய இந்த ஓவர் வெயிட்டையும் ஃபேட்டையும் குறைச்சதுக்கப்புறம் கம்பல்சரி நீங்கள் டயட்டை மெயின்டைன் பண்ணணும். டயட் அப்படின்னா நீங்கள் உங்கள் உணவில் கலோரி பேஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். மினிமம் ஒரு 1000லேருந்து ஒரு 800 கலோரிக்குள்ளே தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுடைய வெயிட்டு குறைச்சதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டான பேஸில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதால தான் உங்களுடைய வெயிட் மறுபடியும் கெயின் ஆகுது. நிறைய பேர் இந்த ஃபுட்டு எடுத்து விட்டாலே வெயிட் இருந்த வெயிட்டை விட 2 மடங்கு அதிகமாகுதுன்னு சொல்கிறீங்க. இதுதான் தப்பு. உங்களுக்கு இந்த ஃபுட்டு எடுத்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன மெயின்டைன்ஸ் பண்ணணும், என்ன ஃபுட்டு எடுக்கணும், இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாதிலே இந்த ஃபுட்டு எடுத்து விடுறதால தான் உங்களுக்கு வெயிட்டு அதிகமாகுது. நீங்கள் இந்த ஃபுட்டு எடுக்கும்போது ஒரு கோச்சோட கைடன்ஸோட ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான ரிசல்ட்டும் உங்களுடைய வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷனும் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபுட்டு எடுத்து நீங்கள் ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் பண்ணணும். இந்த ஃபுட்டு எடுத்து ரிசல்ட்டு கிடச்சதுக்கப்புறம் உங்கள் வெயிட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் என்னோட நம்பர் நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, இந்த ஃபுட்டு எல்லாமே பெஸ்ட் ஆஃபரில் வேணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் என்னோட நம்பர் நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.